எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க செபி ஜான்ஸ். நான் ஒரு சிவில் இன்ஜினியர், அப்புறம் ஒரு வழக்கறிஞர். எல்லாத்துக்கும் முதல்ல நான் ஒரு கிரியா குடும்பத்துல நான் ஒரு உறுப்பினர். அதாவது என்னோட எல்கேஜில இருந்து 12ஆம் வகுப்பு வரை கிட்டத்தட்ட 14 வருஷம் நான் கிரியா ஸ்கூல்ல தான் படித்தேன். நான் மட்டும் இல்லை, என்னோட சிஸ்டர்ஸ் 2 பேருமே எல்லாருமே கிரியா ஸ்கூல்ல தான் படித்தோம். இன்னைக்கு சொசைட்டில ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கோம். இதுக்கு முழு முதல் காரணம் என்னோட பள்ளி தான் அப்படின்னு பொதுவா எல்லாருமே ஸ்கூலை பத்தி பேச சொன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்டா இதை சொன்னாலும் அதுதான் முழுக்க முழுக்க உண்மை. ஏன்னா சமீபத்துல நடந்த ஒரு விஷயம், 2 வாரத்துக்கு முன்னாடி பக்கத்துல இருக்க எங்களோட சர்ச்சில் எங்களோட ஃபாதர் இப்பதான் புதுசா வந்தவர். அவர் சொன்னாரு, நம்ம பங்குலயே ரொம்ப துடிப்பான ஒரு இளைஞர் அப்படின்னா நம்ம தம்பி செபிதான் அப்படின்னு சொல்லி வர சொன்னார், ஸ்டேஜுக்கு வர சொன்னாரு. ஸோ அப்ப எங்க அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீர் வந்துச்சுன்னு எங்க அம்மா வீட்டுல சொன்னாங்க. என்னன்னு ஒரு திருக்குறள் சொன்னாங்க, ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு எனக்கு கேட்ட தாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு திருக்குறள் சொன்னாங்க. அதாவது தன்னோட மகனை ஒரு சபையில பெரிய ஆளு அப்படின்னு சொல்றப்ப அதுல கிடைக்கிற சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி வீட்டுல சொன்னப்ப நான் சொன்னேன், இதுக்கு முக்கிய காரணம் நீங்க மட்டும் இல்ல, என்னோட ஸ்கூலும் தான் அப்படின்னு சொன்னேன். எங்க அம்மா கேட்டாங்க, என்னடா அப்படி சொல்ற அப்படின்றாங்க. ஆமா உள்ளதுதான். ஏன்னா நான் 14 வருஷம் கிரியால பயணிச்சதுல பாத்தீங்கன்னா என்னோட பெற்றோரோட நான் செலவழிச்ச நேரத்தை விட என்னோட பள்ளியில என்னோட கரஸ்பாண்டன்ட் கிறிஸ்டி சுபத்ரா மேடத்தோடையும் எங்க ஆன்டி பெற்றோராலும் குழந்தைகளாலும் பாசத்தோடு அழைக்கப்படும் ஆன்டி அவர்களோடையும் எங்களோட ஆசிரியர்களோடையும் அங்க உள்ள என்னோட சக மாணவர்கள் நண்பர்களோடையும் நான் செலவழிச்ச நேரம் தான் அதிகம். அங்க உள்ள கிரவுண்டோடையும் நான் செலவழிச்ச நேரம் தான் அதிகம். எல்லா ஸ்கூல்லையுமே பாடம் சொல்லி கொடுப்பாங்க சார். எல்லா ஸ்கூல்லையுமே பாடம் சொல்லி கொடுப்பாங்க, மார்க் எடுக்க வைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. கிரியா எதுல ஸ்பெஷல் அப்படின்னா மனித நேயம். மனித ஃபவுண்டேஷனுக்கு கீழே வர்ற ஒரு யூனிட் அப்படின்றதுனாலயும் என்னமோ எனக்கு தெரியல, மனித நேயத்தை சொல்லித்தர்றதுலையும் மனித மாண்புகளை சொல்லித்தர்றதையும் ஒரு மனுஷனை சக மனுஷனை மனுஷனா மதிக்கணும், ஏற்றத்தாழ்வுகள் பார்க்கக்கூடாது, வேறுபாடுகள் இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்த டைரக்டா இல்லாம பாடத்தின் வழியாகவே இன்டைரக்டா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு நிறுவனம் பாத்தீங்கன்னா கிரியா. அதுல +1 +2ல ஃபர்ஸ்ட் செட் 2012 to 2014 ஃபர்ஸ்ட் செட்டுல உள்ள ஒரு மாணவன்றதுல எனக்கு இன்னும் பெருமை. சமீபத்துல நடந்த ஆண்டு விழா அப்ப கூட போய் பார்த்து இருந்த கூட அவங்களோட அந்த முகமலர்ச்சி, என்னை வரவேற்ற விதம், என்னை பெருமிதப்படுத்துற விதம், அதெல்லாம் பாக்குறப்ப உண்மையாவே நம்ம குடும்பத்துலதான் இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ ஒரு மரத்தை வெட்டினா கூட, நாங்க ஸ்கூல் படிக்கும் போது இந்த ஹைவே பைபாஸ் அப்பதான் போட்டாங்க, அந்த மரத்தை வெட்டினா கூட அந்த மரத்துக்கும் உயிர் இருக்குது, அதை கூட வெட்டக்கூடாதுன்னு சொல்லி போராடுறதுக்கு எங்களுக்கு உண்டி நாங்களும் போய் போராட்டம்லாம் பண்ணோம். அதற்கான புகைப்படங்கள்லாம் இன்னும் எங்கள்கிட்ட இருக்குது. அதெல்லாம் பாக்குறப்ப எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஸோ உலகத்துல இருக்க ஒவ்வொரு உயிரையும் மதிக்கணும் அப்படின்ற மனித நேயத்தை கத்துக் கொடுத்தது எனக்கு கிரியா தான். ஒவ்வொரு குழந்தையும், அதாவது எல்லா குழந்தையும் இம்பார்ட்டன்ட். கிரியாவை பொறுத்த வரைக்கும் அதுதான் முக்கியம். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிறவங்களாம் ஒரு செக்ஷன், ஓரளவுக்கு சுமாரா படிக்கிறவங்க ஒரு செக்ஷன், படிப்பை மட்டுமே வச்சு செக்ஷன் பிரிச்சு மார்க் எடுக்க வைக்கிற பள்ளிகள் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஒவ்வொரு குழந்தையும் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவே இந்த வருஷம் ஆண்டு விழாவில் நான் பார்த்தேன், ஸ்பெஷல் சைல்டு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சைல்ட கூட மொத்த ஸ்டேஜ்லயுமே, ஒரு கிளாஸ்ல 50 பேர் இருக்காங்களா, 50 பேர்த்தையுமே ஸ்டேஜ்ல ஏத்தி 50 பேருமே அங்கீகரிக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச ஒரே நிறுவனம் நான் படிச்ச கிரியா நிறுவனம் தான். ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் இதெல்லாம். ஏன்னா எல்லாத்தையும் வசதி படைச்சவங்க எல்லாம் இப்படி இந்த ட்ரெஸ் போட்டு இந்த டான்ஸ் ஆடுவாங்க, இவங்களுக்குலாம் இந்த டான்ஸ், இப்படி எல்லாம் பிரிக்கிற இடத்துல ஒவ்வொரு குழந்தையும் ஸ்டேஜ் ஏறணும், ஒவ்வொரு குழந்தையும் வளரணும் அப்படின்னு ஒவ்வொரு குழந்தைக்காரிய அந்த அடிநாதத்தை குடிச்சு அவங்கள எப்படி சொன்னா அவங்க கரெக்டா வருவாங்க அப்படின்றதுல ரொம்ப கவனம் செலுத்தி கொண்டு வந்த நிறுவனம். அதுல கிறிஸ்டி சுபத்ரா மேடம், அதாவது எங்க ஆன்டி மிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையாவே அவங்க பெண்களுக்கான உரிமைகளுக்காக இறங்குனதோட இல்லாம ஒவ்வொரு குழந்தையும் நல்ல முறையில வளர்க்கணும், அன்பையும் அறிவையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும், கல்வி மட்டும் பத்தாது, எல்லா விதத்திலையும் அந்த குழந்தை ஒரு நல்ல மனிதனாக, சமுதாயத்துல ஒரு நல்ல மனிதனாக வரணும்ன்றதுல ரொம்ப அக்கறையோட அவங்க நடத்தினாங்க. அதையே அப்படியே ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கீழே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பண்ணதுனாலதான் இன்னைக்கு நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான சொசைட்டில ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா இருக்கேன். எங்க கேட்டாலும் ஒரு நட்பெயர், நல்ல பையன்ப்பா, நல்ல பண்பான பையன்ப்பா அப்படிங்கிற ஒரு பெயர் எனக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு முழுமுதற் காரணம் நான் படிச்ச அந்த பள்ளிக்கூடம் தான். ஸோ குடும்பத்துல, கிரியா குடும்பத்துல எனக்கு 14 வருஷம் ஒரு பெரிய மாக்கியம் கிடைச்சது. அதே மாதிரி இனி வரும் காலங்கள்ல உங்க குழந்தைங்க நல்லா படிக்கிறதோட மட்டும் இல்லாம நல்ல பண்புகளோட, நல்ல ஒழுக்கத்தோட,
சமுதாயத்துல ஒரு வெற்றி நடை போடக்கூடிய தைரியமான ஒரு மனிதராக மனிதராக வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் குடும்பத்தோட கதவுகள் என்னைக்குமே உங்களுக்கு திறந்து இருக்குது. ஸோ நீங்களும் எங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக உங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. உங்க குழந்தைகளையும் வெற்றிகரமான மனிதர்களாக மாற்றி காட்டுங்கள். நன்றி.